ஒரு வீடியோ வந்து மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும் போது தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் டிலேவா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்திருக்கும். 2 ஹவர்ஸ் டிலேல வந்து வந்திருக்கும். நாலுல இருந்து கரெக்டான டைம்ல வந்து போட்டுருவோம். ஸோ இன்னைக்கான நாள்ல என்ன நடந்திருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க நிப்டி அண்ட் தென் சென்செக்ஸ் பொறுத்தல இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் டிராப்ல தான் வந்திருக்கு. சென்செக்ஸ் 600 பாயிண்ட் கீழே வந்து இறங்கிருக்கு. நிப்டி 50 ஒரு 150 பாயிண்ட் கீழே வந்து இறங்கிருக்கு. கொஞ்சம் வீக்கா தான் வந்திருக்கு. ஏன் அங்க வீக்கா இருக்கு அப்படின்னா, இன்னும் அந்த ஜியோபாலிட்டிக் டென்ஷன்ஸ் அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் இன்னைக்கான நாள் மார்க்கெட் வந்து வீக்கா வந்து இருக்கு. இன்னைக்கான நாள்ல மேஜரா ஏறி இருக்க ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்நாடகா பேங்க் இன்னைக்கான நாள்ல ஏறி இருக்கு. 5% கிட்ட வரைக்கும் ஏறி இருக்கு. 4.5% வந்து இப்ப ஏறி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன் கர்நாடகா பேங்க் வந்து ஒரு 230 ரூபாய் இப்ப போய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ல வந்து இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களா நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ அந்த ஒரு போர்ட் ரூம்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் யார் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் இங்க ராகவேந்திர பட் தான் எம்டி அண்ட் சிஓவா அடுத்து அந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போறாரு. சோ ஒரு கிளாரிட்டி இங்க கர்நாடகா பேங்க் மேல வந்து வந்திருக்கு. சோ அந்த ஒரு கிளாரிட்டினால தான் மார்க்கெட் வந்து ஏத்திட்டு இருக்காங்க. மத்தபடி இந்த கம்பெனில வந்து புது அனௌன்ஸ்மெண்ட் லைக் வந்து டெக்னாலஜி வைஸோ இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ் அப்கிரேட் மாதிரி எதுவும் வந்து வரல. அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ள ப்ரொமோட்டர்லெஸ் கம்பெனியா வந்து இருக்குல்ல. சோ ப்ரொமோட்டர்ஸே வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொஃபஷனலி மேனேஜ்மெண்ட் கம்பெனியா அதை வந்து கன்சிடர் பண்றோம்ல. அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இப்ப கன்ஃபியூஷன் இல்லாம கிளாரிட்டியா வந்து வந்த ரீசனால மார்க்கெட்ல வந்து ஒரு 5% வந்து ஏத்திருக்காங்க. இப்பவுமே கன்சிடர் பண்றதுக்கான டைம் தான் இருக்கு. 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததான் இன்னைக்கான நாள்ல அதிகமா ஏறின ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கு. 10% கிட்ட வரைக்குமே வந்து ஏறி இருக்கு. என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த டிடிகே பிரஸ்டீஜ், பட்டர்ஃபிளை காந்திமதி அப்ளையன்சஸ், அப்புறம் வந்து இங்க ஸ்டவ்கரஃப் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கு. சோ ஏன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏறி இருக்கு அப்படின்னா, எல்பிஜியோட ஸ்டார்டேஜ் வந்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். கமர்ஷியல் எல்பிஜி வந்து இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அந்த நீங்க எல்பிஜியோட விலையை வந்து ஏத்திட்டாங்க. இங்க எல்பிஜி சிலிண்டர்ஸோட அந்த ஷார்டேஜ் இருக்கும்போது இங்க ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் எங்க போவாங்க? கண்டிப்பா எலக்ட்ரிக்கலுக்கு தான் வந்து போய் ஆகணும். சோ அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் இண்டக்ஷன்ஸ், எலக்ட்ரிக் குக் டாப்ஸ், அப்புறம் இங்க பிரஷர் குக்கர்ஸ், சோ இந்த மாதிரி இடத்துல வந்து இங்க சேல்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. எஸ்பெஷலா வந்து பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் இண்டக்ஷன் வந்து இருக்குல்ல, சோ அந்த ஒரு ஸ்டவ்வோட சேல்ஸ் வந்து 60% இருந்து 300% வந்து ஏறி இருக்கதா வந்து சொல்றாங்க சேல்ஸ் நம்பரை பொறுத்தளவுல. டிமாண்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏறி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஓவராலா இங்க எல்பிஜி வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு சமையல் வந்து பண்ணிட்டு இருந்த எல்லாருமே இங்க கிச்சன் அப்ளையன்சஸ்ல ஃபுல்லா எலக்ட்ரிக்ல வந்து மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க மெயினா வந்து அஃபெக்ட் ஆகுது. இங்க ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மெயினா வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ். அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் இண்டக்ஷன்ஸ் வந்து அதிகமா வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்க. சரி ஓகே, இப்போ அந்த எல்பிஜில என்ன மாதிரியான அப்டேட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்பிஜி ஷார்டேஜ் வந்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நியூஸ்ல வந்து பார்த்திருப்போம். இப்போ அதுல என்ன எக்ஸாக்டா நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு வார் சூழ்நிலையால இந்த யூஎஸ் ஈரான் நடுவில் நடக்கிற இந்த ஒரு வார் சூழ்நிலையால அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் வந்து வெளியே வராம வந்து இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறிட்டு இருக்கு. எல்பிஜில என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்மே வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. எல்பிஜியோட ப்ரொடக்ஷன் கரெக்டா பண்ணாத ரீசனால இங்க ஷார்டேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து 31 மில்லியன்ல இருந்து 32 மில்லியன் டன்ஸ் வந்து இங்க எல்பிஜி வந்து தேவைப்படுது பர் இயருக்கு. அப்படி வந்து பர் இயருக்கு தேவைப்படுதா? இப்ப கரண்டா தேவைப்படுறது வந்து 40 எல்பிஜி ஷிப்ஸ் வந்து இப்ப தேவைப்படுது கரண்டா. சோ அந்த ஒரு 40 எல்பிஜி ஷிப்ஸ்ல 20 வந்து புக் பண்ணிட்டாங்க. 20 வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இங்க யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா இவங்க கிட்ட இருந்து அதிகமா வந்து நம்ம வந்து எல்பிஜி வந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு 20 ஷிப்ஸை கரெக்டா இவங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இருக்கிற அந்த ஒரு 20 ஷிப்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்களா, சோ அது எல்லாமே இங்க கரெக்டா அமைஞ்சு 40 ஷிப்ஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் அங்கிருந்து எல்பிஜி வந்து இங்க ரிஃபைனரிக்கு போயிட்டு அங்கிருந்து ரிஃபைனரி ஆயிட்டு எல்பிஜி வந்து வரணும். சோ அப்படி வரும்போது தான் எல்பிஜியோட அந்த ஒரு ஷார்டேஜை நம்மளால வந்து இங்க கியூர் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் இந்த எல்பிஜியோட ஷார்டேஜ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். சோ இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் மெயினா வந்து இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. எல்பிஜியோட ஷார்டேஜ் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணிருக்குது பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. அதனால எல்பிஜியோட விலை வந்து ஏத்திட்டாங்க. 60 ரூபாய் வந்து per சிலிண்டருக்கு வந்து ஏத்திட்டாங்க. கமர்ஷியல் யூஸோட ஹவுஸ் ஹோல்ட் யூசர்ஸ்க்கு வந்து இப்ப எல்பிஜி வந்து இங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட வந்து இங்க எமர்ஜென்சி பவர்ஸ்ல ஒரு ஆக்ட் வந்து இருக்கு. சோ இங்க இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் இந்த மூணுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் வந்து இங்க கரெக்டா வந்து முடிச்சிடணும். எல்பிஜி வைஸும் சரி and then பிஎன்ஜி வைஸும் சரி. அடுத்ததான் இங்க வெஹிக்கிள்ஸ்க்கான அந்த சிஎன்ஜி வந்து வரணும். இந்த ஒரு எல்பிஜில இருந்து ரிஃபைனரி ஆகி வரதுல இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். இண்டஸ்ட்ரியல் யூஸ் கேஸ்லாம் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இங்க வந்து இங்க ரிஃபைனரிஸா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அங்க ஃபெர்டிலைசர்ஸ்க்கா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், அந்த இடத்துல எல்லாமே இங்க எல்பிஜி சப்ளை வந்து இங்க கொஞ்சம் கம்மியா தான் வந்து போகும். இப்ப கரண்டா சென்னையில வந்து பார்க்கும்போது இங்க நிறைய அந்த ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே அவங்க மெனு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க நிறைய பிரான்ச்சஸ் வந்து இங்க டெம்பரரியா ஷட் டவுன் வந்து பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடையார் ஆனந்த பவன்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மெனு வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு சில அந்த ஒரு ஆபரேஷன்ஸ் வந்து இருக்கும்ல, ஒரு சில பிரான்ச்சஸ்ல அது எல்லாமே இங்க கம்ப்ளீட்டா வந்து ஷட் டவுன் வந்து பண்ணிருக்காங்க. டெம்பரரி ஷட் டவுன் வந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துல ஹோட்டல் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கல. இங்க எல்பிஜியோட அந்த ஒரு தட்டுப்பாடு இருக்கும்போது அன்னபூர்ணா ஹோட்டல்ல இதுதான் வந்து நடக்குது, வசந்த பவன்ல இதுதான் வந்து நடக்குது, சங்கீதாலயே தான் வந்து நடக்குது. சோ ஒட்டு மொத்தமா இங்க எல்லாருமே வந்து இங்க எசென்சியலான ஃபுட் எது, அந்த ஒரு டிஷ் எது, அதுக்கான மட்டும் இங்க எல்பிஜி வந்து யூஸ் பண்ணி இங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது கூடவே இருக்கிற அந்த ஒரு சைட் டிஷஸ் எல்லாமே இங்க வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. எசென்சியல் டிஷஸ்க்கு மட்டும் தான் இப்போ வந்து இங்க எல்பிஜி வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இன்னும் 1 இருந்து 2 நாளைக்கு தான் எல்பிஜி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எல்பிஜி வந்து புதுசா கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா டெம்பரரியா ஷட் டவுன் பண்ண வேண்டியது அப்படின்றதா ஹோட்டல்ஸோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. சோ எல்பிஜியோட தட்டுப்பாடு வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருக்கு. சோ இங்க எல்பிஜியோட தட்டுப்பாடு இருக்க ரீசனால ஹோட்டல்ஸ் வந்து ஆப்ரேட் வந்து பண்ண முடியல.
ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வெளியூருக்கு போறோம், நம்ம டிராவல் பண்றோம் போது அந்த இடத்துல ஹோட்டல்ஸ் வந்து இருக்காது. ஸோ நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா $300 பில்லியன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க டெக்சாஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரெஃபைனரிஸ் வந்து புதுசா வந்து செட்டப் வந்து பண்ண போறாங்க. இப்போ ஆயில் ரெஃபைனரிஸ்ல பெரிய ரெஃபைனரிஸ் வந்து வச்சிருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஜாம்நகர்ல வந்து வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி $300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இங்க குளோபல் லெவல் அடுத்த லெவல் போறதுக்காக யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. $300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நடக்க போகுது. இது எக்ஸாக்டா எப்படி அந்த டீல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்க போகுதுன்றதெல்லாம் வந்து சொல்லல. லைக் வந்து இந்த டீல் அமௌண்ட் எப்படி போய் சேர போகுதுன்றதெல்லாம் வந்து சொல்ல, என்ன மாதிரியான ஃபேஸ்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லல. சோ இது மூலமா யூஎஸ்ல உள்ள மக்களுக்கு வந்து இங்க ஜாப் கிரியேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் அங்க லோக்கல் ப்ரொடக்ஷனா வந்து ஆயில் வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து அந்த இடத்துல வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே யூஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. ட்ரம்ப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸா வந்து இது வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் $300 பில்லியன் யூஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது என்ன மாதிரியான டைம்ல பண்ணிருக்காங்க அப்படின்றத மெயின் மேட்டரா வந்து இருக்கு. வெஸ்ட் ஏஷியாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயில் டிஸ்ட்ரிப்ஷன்ஸ் பிரச்சனை எல்லாம் வந்து இருக்கும்போது கரெக்டான டைம்ல வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்னைக்கான நாள்ல வந்து விழுந்திருக்கு. $86 பர் பேரல் வந்து இன்னைக்கான நாள்ல வந்து இருக்கு. $120 பர் பேரல் வந்து போனது அந்த ஒரு க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இப்ப வந்து இறங்கிருக்கு. என்ன ரீசனால இறங்கிருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பல்கான அந்த ஒரு ஆயில் ரிசர்வ் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து அது ஹியூஜ் ஆயில் ரிசர்வ் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வார் வந்து 2022 நடந்துச்சுல, அந்த டைம்ல வந்து இதே மாதிரி தான் ஆயில் டிமாண்ட் வந்து அதிகமா வந்துருச்சு. அந்த டைம்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறிச்சு. ஸோ அந்த டைம்ல ஆயில் டிஸ்ட்ரிப்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்றது தெரியும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 182 மில்லியன் பேரல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அன்னைக்கான நாள்ல. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நடக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்பயுமே ஆல் டிஸ்ட்ரிப்ஷன்ஸ் அதே மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. அதை விடமே இன்னும் அதிகமான அந்த பேரல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கிருக்கு. ஸோ இது அந்த ஒரு ஆல் டிஸ்ட்ரிப்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து ஆஃப்செட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கொஞ்ச நாளைக்கு $86 தானே இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து ஆஃப்செட் வந்து பண்ணும். ருபியுமே வந்து இதனால வந்து ரீகெயின் வந்து ஆயிருக்கு. சரி, ஓகே. அப்ப இன்னைக்கான நல்ல கோல்டு அண்ட் சில்வர் என்ன இருக்கு? கோல்டு பொறுத்தவரையில $5200 பர் அவுன்ஸ்ல வந்து இருக்கு. சில்வரை பொறுத்தவரை $89 பர் அவுன்ஸ்ல வந்து இருக்கு. பெருசா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே ஒரு 3% அப்ஸும் 3% டவுன்ல தான் வந்து இருக்கு. ஒரு வாரமா இருக்கிற பிரைஸ்ல தான் அப்படியே வந்து இருக்கு. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாவே இருக்கிற பிரைஸ் அப்படியே தான் வந்து இருக்கு. அந்த ஒரு பீக் போனதுல இருந்து அப்படியே கீழே இறங்குச்சு. அதுல இருந்து அப்படியே தான் வந்து இருக்கு. சோ இங்க கோல்டு அண்ட் சில்வர்ல இங்க டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்டு பொறுத்தளவுல கொஞ்சம் கொஞ்சமா விழும்போது சிப் பண்ணிக்கிறது பெட்டரா வந்து இருக்குதா வந்து சொல்றாங்க. லாங் டேர்ம்க்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பல்க் பைக்கு வந்து போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஸ்டாண்டே நம்மளும் வந்து எடுத்துப்போம். மணப்புரம் பைனான்ஸ்ல புதுசா ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸ்ரீகாந்த் பிவின்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இவங்க வந்து குரூப் ஹெட்டா வந்து இருக்க போறாங்க. ஆபரேஷன்ஸ்க்கும் அப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் குரூப் ஹெட்டா வந்து இருக்க போறாங்க. இவருக்கு 22 வருஷம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. பஜாஜ் பினான்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. மெயினா இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அப்புறம் இங்க டிஜிட்டல் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்ல அந்த ஒரு இடத்துல வந்து இருக்காரு. அப்புறம் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து இருக்காரு. அப்புறம் ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இந்த ஒரு கம்பெனிலுமே அதை தான் வந்து பண்ண போறாரு. நீங்க கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு. அப்புறம் அந்த ஒரு கம்பெனி ஆபரேஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இவர் உள்ள வந்து இந்த ஒரு லோன் ப்ராசஸ் இருக்குல்ல அது எல்லாமே இங்க டிஜிட்டலா ஆட்டோமேட் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய பிளஸா மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து இருக்கும். சோ இது இருக்கு அப்டேட்டா வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல அந்த ஒரு ஃப்ராட் கேஸ் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 590 கோடி ரூபாய் ஃப்ராட் கேஸ் வந்து நடந்துச்சு. சோ அந்த ஒரு ஃப்ராட் கேஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து போயிருந்துச்சு அது எல்லாமே வித்தின் 24 ஹவர்ஸ்ல ரெக்கவர் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாக்டா எவ்வளவு அமௌண்ட் வந்து இங்க வந்து ஃப்ராட் கேஸ்ல வந்து இன்வால்வ்மெண்ட் ஆச்சு அந்த அமௌண்ட் வந்து ரீபேவே வந்து பண்ணிட்டதா வந்து சொல்றாங்க. 640 கோடி ரூபாய் ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டதா சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா கிட்ட தான் வந்து போக போகுது. சோ அந்த ஃப்ராட் கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆன அமௌண்ட் வந்து இங்க ரெக்கவரும் பண்ணிட்டாங்க, ரீபேவும் வந்து பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு பிரச்சனை வந்து இங்க சால்வ் வந்து ஆயிடுச்சு. இப்ப புது பிரச்சனை ஒன்று கிளம்பிருக்கு. இங்க அதே சேம் சண்டிகர் பிரான்ச் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்க பேங்க் எஃப்டிஸ் வந்து இருக்குல்ல அந்த ஒரு பேங்க் எஃப்டிஸோட அந்த ரெசிப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு எஃப்டி ரெசிப்ட்ஸ் வந்து இங்க வந்து ஃபேக் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. 116 கோடி ரூபாய் ஃபேக் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இது அந்த பிரான்ச்சோட ஒரு மேனேஜர் வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. போலீஸ் கேஸும் வந்து கொடுத்திருக்காங்க, அரெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிருக்கு. 116 கோடி ரூபாய்ன்றது ஒரு பெரிய அமௌண்டா வந்து இருக்கு. இங்க இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து புது ரூல் வந்து போட்டிருக்காங்க. சோ அதுபடி என்ன அப்படின்னா பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கும்போது அது எல்லாமே ப்ராப்பரான அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கிட்ட இருந்து வாங்கணும். ஜஸ்ட் அந்த ஒரு பிரான்ச்ல இருந்து மட்டும் நடந்து வரக்கூடாது. அந்த ஒரு பிரான்ச் ஆபரேஷன்ஸ்ல இருந்து சென்ட்ரல் ஆபரேஷன்ஸ் வரைக்கும் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் அந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ப்ரொசீட் வந்து பண்ணணும். அப்புறம் அது எல்லாமே இமெயில் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ப்ரொசீட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த டிஜிட்டல் லெவல்ல வந்து அந்த ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்க செக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து மொபைல் ஆப் மூலமா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது செக்யூரிட்டியை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு 3 விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. இமெயில் கன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் லெவல்ல போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிட்டு வரணும். இங்க ஒரு பிரான்ச்ல நடந்தால் கூட அந்த ஒரு பிரான்ச்ல மட்டும் அது வந்து அந்த ஒரு அப்ரூவல் வந்து கிடைக்கூடாது. லைக் வந்து அந்த பிரான்ச் மேனேஜர் தான் அதுல வந்து ஹெட்டா இருப்பாரு. அவர் தாண்டி சென்ட்ரல் வரைக்கும் போகணும். பெரிய அமௌண்ட் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகுது அப்படின்னா செக் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்தவரை மொபைல் ஆப் மூலமா பண்ணா அது வெரிஃபிகேஷன் வந்து மொபைல் ஆப் மூலமா வந்து பண்ணிக்கணும். இது 3 வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கான நாள்ல 67 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெருசா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிடையாது. சோ இப்போதைக்கு அந்த பேங்க் சொல்றதுமே என்ன இருக்கு அப்படின்னா எஃப்டிஸ் வந்து எங்களுக்கு ஒன்றும் குறையல. டெபாசிட்ஸ் பொறுத்தல 2.9 லட்சம் கோடி ரூபாய் அப்படியே தான் வந்து இருக்கு. பெருசா வந்து எதுவும் குறையல. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ பொறுத்தல 114% லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து வச்சிருக்காங்க. சோ அப்படின்னா இங்க ஹெவி வித்ட்ராயல்ஸ் நடந்தா கூட இந்த பேங்க்ல வந்து லிக்விடிட்டி வந்து பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த ஒரு பேங்க் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இண்டிகோ கம்பெனியோட சிஓ வந்து ரிசைன் பண்ண போறதா சொல்லியுமே இன்னைக்கான நல்ல மார்க்கெட்ல இந்த இண்டிகோ ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. ஸோ இந்த இண்டிகோ கம்பெனில நம்ம 3 விஷயத்தை வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்டா இந்த சிஓ வந்து ரிசைன் பண்றது வந்து சொல்லியிருக்காங்க. எல்பர்ஸ்ன்றவங்க தான் இந்த கம்பெனியோட சிஓவா வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரிசைன் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆபரேஷன்ஸ்ல நிறைய பிரச்சனை வந்து இருக்கு. இப்ப கூட வந்து இந்த டிலே வந்து ஃபிளைட் டிலே எல்லாம் வந்து ஆகுது. 500 ஃபிளைட்ஸ் வந்து டிலே இருக்கு. இந்த ஒரு யூஎஸ் ஈரான் நடுவில் நடக்கிற அந்த ஒரு பிரச்சனைனால 500 ஃபிளைட்ஸ் வந்து டிலே இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அடுத்த லெவல் வந்து போயிருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது அப்படின்னா ஏவியேஷன் ஃபியூலோட பிரைஸ் வந்து ஏறும். ஏவியேஷன் ஃபியூலோட பிரைஸ் வந்து ஏறுது அப்படின்னா இந்த ஃபிளைட் டிக்கெட்டோட அந்த பிரைஸ் வந்து ஏத்துவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து உள்ள வர மாட்டாங்க. அப்புறம் இப்போ கூட ரீசெண்டா வந்து இந்த ஃபிளைட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பைலட் ஷார்டேஜ் இருக்கிற ரீசன்னால. ஸோ அது மூலமா மட்டுமே இந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ் வந்து நடந்துச்சு. அந்த 22 கோடி ரூபாய் ஃபைன் வந்து போட்டிருந்தாங்க இந்த இண்டிகோ கம்பெனிக்கு. இந்த மாதிரி நெகட்டிவான சூழ்நிலைகள் வந்து நிறைய இருக்கும்போது இந்த டைம்ல வந்து இந்த சிஓ வந்து வெளியே போயிருக்காரு. இப்போதைக்கு அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் யார் பாத்துக்க போறாங்க அப்படின்னா எம்டிஆர் இருக்கிற ராகுல் பட்டியா தான் வந்து பாத்துக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிகோ கம்பெனில பிரச்சனைகள் வந்து அப்படியே தான் வந்து இருக்கு. இந்த Q3 கூட நிறைய லாஸ் வந்து பண்ணிருந்தாங்க. 70% கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. ஸோ Q4லயுமே அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் பக்கம் நம்ம போகாமலே இருப்போம். வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். நோவோ நார்டிஸ்க் கம்பெனில பெரிய பிரச்சனை வந்து கிளம்பிருக்கு. யூஎஸ்எஃப்டி வந்து வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. ஒலிம்பிக்ல வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. அந்த ஒரு ட்ரக்ஸ்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒலிம்பிக் ட்ரக் மேக்கர் வந்து நோவோ நார்டிஸ்கா வந்து இருக்காங்க. சோ இந்த ஒரு ட்ரக்கை மேக் பண்ணிட்டு இதுல இருந்து வர சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் வந்து நிறைய பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. அந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு நோவோ நார்டிஸ்க் நிறுவனம் ப்ராப்பரா வந்து ரிப்போர்ட் பண்ணாம இருக்கதா வந்து சொல்றாங்க. சோ அதனால இங்க வந்து வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒலிம்பிக் ட்ரக் எடுத்ததுனால சைடு எஃபெக்ட்டா வந்து பார்க்கும்போது நௌசியா, வாமிட்டிங், டயரியா, ஸ்டொமக் பெயின் இது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸா வந்து நடந்திருக்கு. இங்க சீரியஸ் கேஸ்ல வந்து போகும்போது இங்க கிட்னில வந்து பிரச்சனை நடக்கதா சொல்றாங்க. அப்புறம் இங்க பேங்க்ரியாட்டிஸ் வந்து வரதா வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த ஒலிம்பிக் ட்ரக் வந்து யூஸ் பண்ணும்போது நடக்கதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல போனோம் அப்படின்னா 4 டெத் வந்து ரிசீவ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த ட்ரக் யூஸ் பண்ணி 4 பேர் வந்து டெத் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. அப்புறம் ஒரு சூசைடல் கேஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. ரெகுலேட்டர் வந்து இன்னும் கன்ஃபார்மா வந்து சொல்லல இந்த ஒரு 4 பேர் செத்தாங்களா. சோ அதுல வந்து இந்த ஒலிம்பிக் ட்ரக்கால தான் யூஸ் பண்ணி செத்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லல. பட் ஆனா இந்த ஒரு ட்ரக் யூஸ் பண்ணி வந்து நடந்திருக்கலாம். பட் ஆனா இது வந்து ரிப்போர்ட் பண்ணாம இருக்காங்க நோவோ நார்டிஸ்க் நிறுவனம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 1000 பேஷன்ஸ் வந்து இப்போ வந்து சிவியரா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு 1000 பேஷன்ஸுமே இங்க வந்து கரெக்டா வந்து நோட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரக்ல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனால யூஎஸ்எஃப்டிஏ வந்து இந்த ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரக்ல இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நோட் பண்ணோம். இதோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் இருக்கிற அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து இன்டெரக்டா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. வாரன் பஃபெட் வந்து சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ வேர்ல்டு வார் 3 வந்து ஸ்டார்ட் ஆனாலும் கூட நான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டாண்ட் வந்து கிளியரா வந்து இருக்கு. இங்க வார் சூழ்நிலை வந்து வரும்போது இங்க கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கம்பெனிஸோட அந்த ஒரு பிசினஸ் ஆபரேஷன் அஃபெக்ட் ஆகாம அந்த ஒரு ப்ராஃபிட் எல்லாமே அஃபெக்ட் ஆகாம அந்த கம்பெனி ஷேர்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம் அப்படின்றது அவரோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. நம்மளுமே அந்த ஸ்டாண்ட் தான் வந்து எடுத்தாகணும். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து யூனிவர்சல் பேங்கான அந்த லைசன்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆர்பிஐ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த நார்ம்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ரீசெண்டா சொல்லியிருந்த ஒரு டெக்னிக்கல் சேஞ்ச் வந்து இப்போ வந்து ரெடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது அந்த டெக்னிக்கல் சேஞ்ச் நீங்க பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்க ப்ரொமோட்டரோட அந்த ஒரு ஸ்டேக் ஹோல்டிங் வந்து இருக்குல்ல அந்த என்பிஎஃப்சி கம்பெனில அந்த ஒரு ப்ரொமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங் வந்து இங்க லிமிட்டடா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர்ல அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்தாலே போதும். ஸோ அந்த ஒரு நாம்ஸ் வந்து ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஒரு பேங்கை பார்க்கும்போது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக தான் வந்து இருக்கு. 60% ஸ்மால் ஃபைனான்ஸ் தான் வந்து கொடுத்தாகணும். 40% தான் யூனிவர்சல் லோன்ஸ் வந்து கொடுத்தாகணும். இப்போ அந்த யூனிவர்சல் பேங்கான அந்த லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களால வந்து நிறைய கார்பரேட்ஸ்க்கு வந்து லோன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அப்புறம் நிறைய ஏரியாஸ்ல வந்து லோன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான லைசன்ஸ் வந்து வாங்குறதுக்கான பிளான்ல வந்து போயிருக்காங்க. அதுல ஒரு டெக்னிக்கல் சேஞ்ச் மட்டும் இப்ப நடந்திருக்கு. ஸோ ஏஐ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இப்போதைக்கு பொறுத்தவரை கன்சிடர் பண்ண முடியாது. ஏற்கனவே ஸ்டாக் பிரைஸ் வந்து அதிகமாக ஏற்றிட்டாங்க. பிரைஸ் டு புக்குமே அதிகமாக தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் ஆபரேஷன்ஸை பொறுத்தவரை லோன் growth எல்லாமே சூப்பரா தான் வந்திருக்கு. ஏர்னிங்ஸ் growth வந்து சூப்பரா தான் வந்திருக்கு. 30% கிட்ட அந்த ஒரு growth வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு growth தான். பட் ஆனா இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நாட்கோ ஃபார்மா கம்பெனி ஒரு 2 நாளா ஏறிட்டு இந்த கம்பெனி இன்னைக்கான நல்ல ஒரு 1% வந்து இறங்கி இருக்கு. ஏன் இந்த 2 நாளா ஏறிச்சு அப்படின்னா நல்ல நியூஸ் வந்து 2 வந்து இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால தான் வந்து ஏறிச்சு. அந்த பொமலோ டிமைட்ன்ற ஒரு கேப்சூல்ஸ் வந்து இங்க லான்ச் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அந்த ஒரு லான்ச் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அப்புறம் இங்க வந்து இந்த ஜெனரிக் வெர்ஷன் செமிகுலேட்டட் ட்ரக் வந்து லான்ச் பண்ண போறாங்களா. இது ரெண்டுமே வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு பிளஸ் நியூஸ்னால மார்க்கெட்ல வந்து ஏத்துனாங்க. 52 கையான அந்த ஒரு 1050 ரூபாய் கிட்ட வந்து போச்சு. ஸோ திரும்ப வந்து இன்னைக்கான நாள் வந்து இறங்கி இருக்கு. இந்த ஸ்டாக் பத்தி 1-2 மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிட்டு போவோம். சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. பட் ஆனா இது வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். பட் ஆனா நான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தேன். ஸோ அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்ப தரப்போதா வந்து சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட அந்த ஒரு கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அகைன்ஸ்ட் லோன் வந்து தரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சிம்பிளா தெரியும். நம்ம எப்படி இங்க மார்ஜின் ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங் வந்து அவங்களால வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கு வந்து லோன்ஸ் வந்து இவங்களால எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து 9.99% வந்து பர் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வந்து வச்சிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இங்க சவுத் இந்தியன் பேங்கோட பிளான் படி இங்க எஸ்ஐபிஸ் வந்து அதிகமான மக்கள் வந்து பண்றது வந்து நோட் பண்றாங்க. அப்புறம் அவங்க கிட்டயுமே அந்த ஒரு மொபைல் ஆப் இருக்குல்ல. ஸோ அதுலயுமே அவங்க வந்து நோட் பண்றது நிறைய எஸ்ஐபிஸ் வந்து வரதை வந்து நோட் பண்றாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா லோன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்குன்ற ரீசனால அந்த ஒரு செக்மெண்ட் உள்ள வந்து போயிருக்காங்க. இன்னைக்கான நாள் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஓவராலா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஏறி இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. கர்நாடகா பேங்க்குமே வந்து ஏறி இருக்கு, சவுத் இந்தியன் பேங்க்குமே கொஞ்சம் ஏறி இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தியுமே நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லா பேங்க்குமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. 1-2 இடம் வரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். எல்லாருமே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து வித்துட்டு இருக்கும் போது இங்க பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஃபண்ட் மூலமா அதிகமான ஒரு ஐடி ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் கம்பெனி. ஸோ இங்க ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை அதிகமான செல்லிங் வந்து இங்க ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் கான்ட்ராரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஃபிளெக்ஸி கேப், இந்த ஒரு பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப்ல அதிகமா இந்த ஐடி பொசிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. 4 மில்லியனுக்கும் மேல ஷேர்ஸ் வந்து இங்க இன்ஃபோசிஸ் அண்ட் தென் HCL டெக்கோட ஷேர்ஸ் வந்து இங்க வந்து பை பண்ணிருக்காங்க. அப்புறம் 1.9 மில்லியன் ஷேர்ஸ் வந்து இங்க TCS வந்து பை பண்ணிருக்காங்க. அக்ரெசிவா வந்து பிப்ரவரி மாசம் வந்து அதிகமான செல் ஆஃப் வந்து நடந்துச்சு. FIIs அண்ட் தென் ஓவராலா இருக்கிற அந்த ஒரு ஐடி ஸ்டாக்ஸ்ல செல் ஆஃப் மட்டும் பார்க்கும்போது 19,000 கோடி ரூபாய் செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. இந்த அளவுக்கான செல் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நடக்கும்போது இவங்க கான்ட்ரேரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க, ஐடி ஸ்டாக்ஸ் வந்து உள்ள இறங்குறாங்க. ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸே பிரச்சனையில வந்து இருக்கிறதா ஜெஃப்ரீஸ் மாதிரி நிறுவனம்லாம் வந்து சொன்னாங்க. ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் வந்து பிரச்சனை, அப்புறம் இங்க AI வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ இதனால நிறைய வந்து இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஸ்டாண்டா வந்து இருந்துச்சு. பட் ஆனாலும் கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இவங்க அதர் ஸ்டாக்ஸ்ல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா இங்க ஐடிசி, கோல் இந்தியா, சிப்லா, ஜைடிஸ் லைஃப் சயின்சஸ், அப்புறம் மாருதி சுசுகி, அப்புறம் HDFC பேங்க்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. இதுல இருந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னா MCXல இருந்து டோட்டலா வந்து வெளியே போயிட்டாங்க. டாக்டர் ரெட்டியை வந்து கொஞ்சம் வந்து வித்திருக்காங்க. ஸோ ஓவராலா இவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் படி கரெக்டா தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே ஐடி ஸ்டாக்ஸ்ல அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டே போவோம். ஸோ அவங்க எந்த 3 ஸ்டாக்ஸ்ல பண்ணாங்களோ அதே 3 ஸ்டாக்ஸ்லயும் நம்ம வந்து பண்ணிட்டு போவோம். அது வந்து பெட்டராவே வந்து இருக்கு. இது கூடவே வந்து ஆட் ஆனா நம்ம வந்து இந்த விப்ரோ கம்பெனியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். டாடா மோட்டார்ஸோட அந்த ஒரு சிஆர்ஆர் லான்ச் பத்தி நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். ஜனவரி மாசம் வந்து லான்ச் ஆச்சு. 14 யூனிட்ஸ் வந்து உங்க உடனே வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. இப்போ 1 லட்சம் ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்க டாடா சிஆரா வந்து இப்போ லான்ச் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மேசிவ் ஆர்டர்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த SUV வந்து ரீடிசைன் பண்ணி இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து இருந்துச்சு. ஸோ திரும்ப ரீடிசைன் பண்ணி லான்ச் பண்ண ரீசனால நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அது எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெஹிக்கிள் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க ரீசனால மக்கள் வந்து அதிகமா பை பண்றதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. ஹீரோ மோட்டோ காப் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா யூலர் மோட்டார்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து இன்னும் ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 275 கோடி ரூபாய் மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 34% ஆஃப் த ஸ்டேக்ல இருந்து 36% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஹீரோ மோட்டார்ஸோட டார்கெட் படி இங்க எலக்ட்ரிக்கல் கார்கோ வெஹிக்கிள்ஸ்ல அந்த ஒரு டிமாண்ட் இருக்கிறத வந்து பாக்குறாங்க. ஸோ அதுல யூலர் மோட்டார்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூலர் மோட்டார்ஸோட பிளான் என்ன அப்படின்னா இ-காமர்ஸ் டெலிவரிக்காக இந்த ஒரு கார்கோ ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரு டிமாண்ட் வந்து அப்படியே வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ட்ரக்ஸ் வந்து இங்க தயாரிச்சு கொடுக்கணும். அந்த நீங்க அர்பன் ஏரியாவை கவர் பண்ற மாதிரியான ட்ரக்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேணும். அதுக்காக ஹீரோ மோட்டார்ஸ் வந்து காசு தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காசு மட்டும் பத்துமான்னு கேட்டீங்க அப்படின்னா யூலர் மோட்டார்ஸோட கணக்குப்படி 300 இருந்து 400 கோடி ரூபாய் வந்து இங்க எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க. அந்த ஒரு அமௌண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா இவங்களோட ப்ரொடக்ஷனையும் அந்த மேனுஃபேக்சரிங்கையும் வந்து அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போயிட முடியும்னு சொல்றாங்க. ப்ரொடக்ஷனை பொறுத்தல இப்போதைக்கு பர் மந்த்துக்கு 1000 வண்டி வந்து வெளியே வருது இங்க பர் ஷிஃப்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில கிடைச்சது அப்படின்னா 2000 யூனிட்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஹரியானாலையும் அப்புறம் இங்க பல்வாமாலையும் வந்து இவங்களோட பிளான்ட் வந்து இருக்கு. ஸோ அங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ வந்து நம்ம கரெக்டான டைம்ல வந்து போட்டுருவோம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.